வணக்கம். என் பெயர் மோனிகா அன்பு. என் தந்தையின் பெயர் அன்பழகன். எனது தாயின் பெயர் வனிதா. எனது கோத்திரம் தேவங்குடியான் கோத்திரம். எனது பூர்வீகம் சூரம்பட்டி. இன்று நான் பேச எடுத்துள்ள தலைப்பு வேலுநாச்சியார். கிபி 1730 ஆண்டு செல்லமுத்து சேதுபதிக்கும் சக்கந்தி முத்தம்மாள் நாச்சியாருக்கும் மகளாக பிறந்தவர் தான் வேலுநாச்சியார். அரண்மனையில் ஒரு இளவரசியாக வளர்ந்தாலும் அவர் தந்தையின் தொலைநோக்கு பார்வை அவரை மற்ற இளவரசிகளிடமிருந்து வேறுபடுத்தியது. வழக்கமான கலைகள், இலக்கியம் ஆகியவற்றுடன் போர்க்கலையிலும் மிகச்சிறந்த அறிவை பெற்றிருந்தார். குதிரையின் பிடரி மயிரை பிடித்து கொண்டு புயல் வேகத்தில் பறந்த போதும், வாழ்வீச்சில் மின்னல் வேகத்தில் சுழன்ற போதும், எதிரிகளின் இலக்கை துல்லியமாக தாக்கும் வில் வித்தையிலும் ஒரு மாவீரராகவே திகழ்ந்தார். சிலம்பம் சுழற்சியில் அவரது வேகமும் கூர்மையும் காண கிடைக்காத அற்புதமாகும். அது மட்டுமன்றி ஆங்கிலம், தமிழ், பிரெஞ்சு, உருது என பல மொழிகளை கற்று சர்வதேச அரசியலிலும் போர் தந்திரங்களிலும் ஆழமான அறிவை பெற்றிருந்தார். வேலுநாச்சியார் அவரது இளமை பருவத்திலேயே எந்த ஒரு செயலையும் ஆராய்ந்து தெளிந்து திட்டமிட்டு செய்யும் அறிவை பெற்றிருந்தார். அவரின் அசாத்தியமான அறிவும் திறமையும் எதிர்காலத்தில் அவர் சந்திக்க இருந்த சோதனைகளை சமாளிக்க உதவியது. வேலுநாச்சியாரின் வாழ்க்கை சோதனைகளை சந்தித்ததற்கு பிறகே ஒரு சரித்திரமாக மாறியது. அவரது 16வது வயதில் சிவகங்கையின் மன்னரான முத்து வடுகநாதர் பெரிய உடையதேவரை மணந்து சிவகங்கையின் ராணியானார். அவர்களின் இல்லற வாழ்க்கை காதல், அன்பு, வீரம் மற்றும் ஆட்சியின் பொலிவோடு திகழ்ந்தது. ஆனால் அந்த பொலிவு நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ஆற்காட்டு நவாபின் துணையுடன் வெள்ளையர்கள் சிவகங்கையின் மீது திடீரென போர் தொடுத்தனர். காளையர் கோயில் போர்க்களத்தில் துரோகத்தின் விளைவாக மன்னர் முத்து வடுகநாதர் வீரமரணம் அடைந்தார். கணவரின் இழப்பு வேலுநாச்சியாரின் வாழ்க்கையில் ஒரு பேரிடி. ஆனால் அந்த துயரமான சம்பவம் வேலுநாச்சியாரை ஒரு சாதாரண பெண்ணாக முடக்கிவிடவில்லை. துன்பம் கோபமாக மாறியது. கண்ணீர் வீர சபதமாக மாறியது. தனது மகளான வெள்ளச்சி நாச்சியாரை அழைத்து கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்று 10 ஆண்டுகள் தலைமறைவாக வாழ்ந்தார். அந்த தனிமையிலும் துன்பத்திலும் கூட அவரது சபதத்தை அவர் மறக்கவில்லை. என் கணவரை கொன்ற வெள்ளையர்களையும் அதற்கு துணை நின்ற ஆற்காட்டு நவாபையும் அழிக்காமல் அழிப்பேன் என்பது அவரது இதயத்தில் ஒரு அணையாத தீயாக எரிந்து கொண்டிருந்தது. வேலுநாச்சியார் அவர் வாழ்க்கையில் நடந்த துன்பங்களை கண்டு கலங்காமல் அவற்றை எதிர்கொள்ளும் மன உறுதியோடு சிரித்தார். அந்த சிரிப்பு துன்பங்களை எதிர்ப்பதற்கானது மட்டுமல்ல, மீண்டும் எழுந்து நின்று எதிரிகளை அழித்து சிவகங்கையை மீட்பேன் என்ற தன்னம்பிக்கையின் வெளிப்பாடாகும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு சிவகங்கையை மீட்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்று உணர்ந்தார். சிவகங்கையை மீட்க ஒரு பெரிய படையை திரட்ட வேண்டும் என்று திட்டமிட்டார். இதற்காக தன் நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்த துடித்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட மைசூரின் மன்னரான ஹைதர் அலியிடம் உதவிக்கு நாடினார். ஹைதர் அலியின் அரண்மனைக்கு சென்றபோது அவர் தம் உருது மொழியின் புலமையை கொண்டு அவரை கவர்ந்தார். தன் கணவரின் இழப்பு, தனது சபதம் மற்றும் சிவகங்கையின் நிலைமையை அவரது மொழியில் உணர்வுபூர்வமாக விவரித்தார். ஒரு பெண் இவ்வளவு துணிச்சலுடனும் மொழி அறிவுடனும் இருப்பதை நினைத்து வியந்து போனார் ஹைதர் அலி. வேலுநாச்சியாரை மனதார வாழ்த்தியதற்கு பின் அவரது 5000 காலாட்படை வீரர்களையும் சில போர் யுக்திகளையும் வேலுநாச்சியாருக்கு கொடுத்து உதவினார். வேலுநாச்சியாரின் போர் யூகத்திற்கு மருது சகோதரர்கள் துணை நின்றனர். வேலுநாச்சியாரின் வீர வரலாறு குயிலியின் வரலாறை சொல்லாமல் முடிவாகாது. குயிலி வேலுநாச்சியாரின் பெண்களை கொண்ட ஒரு சிறந்த படைக்கான தளபதியாக திகழ்ந்தார். ஆங்கிலேயர்கள் சிவகங்கையின் கோட்டையில் ஒரு அம்மன் கோவிலில் அவர்களின் வெடிமருந்து கிடங்கை பதுக்கி வைத்திருந்தார். அதை அழிப்பதற்காக தன் உடம்பில் நெய்யை ஊற்றி தீ பற்ற வைத்து அதில் குதித்தார். அந்த
கிடங்கு வெடித்து சிதறியது. இவ்வாறு ஒரு பெண்ணின் உயிர் தியாகம் சிவகங்கையை மீட்டெடுப்பதற்கான முதல் படியாக திகழ்ந்தது. அதற்கு பின் வேலுநாச்சியாரின் ஆட்சியில் நாட்டு மக்கள் செழிப்பாக வாழ்ந்தனர். இவ்வாறு பல வெளிச்சத்திற்கு வராத சுதந்திர போராட்ட வீரர்கள் இன்னும் மண்ணுக்குள் இருக்கிறார்கள். அவரை பற்றி உரக்க சொல்ல வேண்டும் என்று சொல்லி எந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.